Hello students, welcome to our YouTube channel Easy Maths. இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா 11th Mathematics exercise 2.4ல third question. If alpha and beta are the roots of the quadratic equation x square plus root 2x plus 3 equals 0, form a quadratic polynomial with the zeros 1 by alpha and 1 by beta. அதாவது இந்த quadratic equationக்கான ரூட்ஸ் என்னன்னா ஆல்பாவும் பீட்டா சொல்லிட்டாங்க. அப்ப 1 by alpha and 1 by beta இருக்கிற மாதிரி இன்னொரு எனக்கு quadratic polynomial என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் இந்த கிவன் ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாங்கிறது என்ன அப்படின்னா இந்த தான். ஸோ மைனஸ் பி பை ஏ அப்படின்னு இருப்போம். ஏ நம்மளுக்கு இங்க என்னது? ஸோ நம்மளுக்கு இங்க ஏ என்ன அப்படின்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி கான்ஸ்டன்ட் அப்போ 1. பி என்ன அப்படின்னா ரூட் 2. ஓகே. சி வந்து என்னன்னா 3. ஓகேவா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன நம்மளுக்கு என்ன போடுவோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் பி பை ஏ. So minus root 2 by the 1. So minus root 2 by 1 is 1. அதே மாதிரி product of the root போடும்போது எனக்கு c by a, c வந்து எனக்கு 3 by a வந்து 1, that is 3 அப்படின்றது போடுறேன். ஓகேவா? ஸோ பழைய ஃபர்ஸ்ட் கொடுத்த குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல இருந்து நான் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எடுத்திருக்கேன். இப்போ நியூ பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரூட் என்ன அப்படின்னா 1 by alpha 1 by beta சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட சம் ஆஃப் த ரூட்ஸ்னா 1 by alpha plus 1 by beta. இதை நான் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணேன் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்பா பீட்டா. இந்த இதுக்கு நம்ம ஏற்கனவே வச்சுருந்த ஓல்டு ஈக்குவேஷனோட ரூட்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் ரூட் 2, ஆல்பா பீட்டா வந்து 3. ஸோ இதுவும் ப்ராடக்ட் பண்ணும்போது 1 பை ஆல்பா இன்ட்டு 1 பை பீட்டா 1 பை ஆல்பா பீட்டான்னு வரும். ஸோ ஆல்பா பீட்டா எனக்கு 3னா 1 பை ஆல்பா பீட்டா எனக்கு 1 பை 3. ஓகேவா? ஸோ ரெக்யூர்ட் குவாட்ரடிக் பாலினாமியல் ஃபார்ம் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்னா 1 பை ஆல்ஃபா பிளஸ் 1 பை பீட்டா அந்த ரூட் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் தட் இஸ் 1 பை ஆல்ஃபா இன்டு பீட்டா. ஸோ அந்த வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே எனக்கு 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா மைனஸ் ரூட் 2. ஆல்ரெடி ஈக்குவேஷனே நம்மளுக்கு மைனஸ்ல தான் வரும். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ரூட் 2 பை 3 எக்ஸ் பிளஸ் 1 பை ரூட் 3 ஈக்குவல் 0. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், பண்ணாம கூட இருக்கலாம். ஸோ பண்ண அப்படின்னா எல்சிஎம் 3 எடுத்தோம் அப்படின்னா 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 3x ஸ்கொயர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி பிளஸ் ரூட் 2x பிளஸ் 1 இந்த 3 டினாமினேட்டர் கொண்டு போய் 0 ஆகுது. இதுதான் நமக்கு தேவையான ரெக்கவர்டு ஈக்குவேஷன். தேங்க்யூ.